பக்கம் 14 வருடங்கள் ஏன் வரவில்லை என்று செய்தியாளர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பிய நிலையில் பரபரப்பிற்காக செய்தியாளர்கள் கேள்விகள் கேட்க வேண்டாம் என்றும் வனவாசம் ஏன் என்பது குறித்த கேள்விக்கு தன்னால் பதில் சொல்ல முடியாது என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதுதான் அன்னைக்கே அவரு எல்லா பிரதர் உங்களுக்கு நீங்க சும்மா பரபரப்புக்காக கேட்காதீங்க. நான் எடப்பாடி பேசுறதுக்கே பதில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். எங்க நான் எப்படி அம்மாவுடைய கட்டளையின்படிதான் நான் இங்க வந்தேன். உங்களுக்கு சொன்ன சில பேர் சதினால நான் இங்க வர்றத அம்மா வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள தாண்டி அவங்க எப்படி அததான் இன்னைக்கு நான் ராமரோட என்ன கம்பேர் பண்ணிக்கல. திரு அண்ணாமலை சொன்னப்ப அதுக்கு நான் மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க. நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில போய் சொன்னேன். தசரதருடைய கட்டளை ஏற்றுதான் ராமர் வனவாசம் போனார். தசரதருக்கு ஒன்னும் அதுல விருப்பம் கிடையாது, அவருக்கு நிர்பந்தங்கள். அதனால நான் வர முடியாது, அங்க போய் நீ அங்க போவேனான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வரல. அது அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், பழனிசாமிக்கு தெரியும். நான் இவங்க மாதிரிலாம் திருட்டுத்தனமா பண்ற ஆள் கிடையாது. அதனால அம்மா சொன்னதுனால நான் அங்க வரல. இங்க இந்த வழியா டிராவல் பண்றப்ப முக்கிய நிர்வாகிகளை பார்த்து போவேன். சபரிமலைக்கு போறப்ப, மற்றபடி இங்க மதுரைக்கு வந்தேன்னா பார்ப்பேன், உச்சனூர் கோயிலுக்கு வரப்ப பார்ப்பேன். மற்றபடி அரசியல் ரீதியா நான் வரல. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 2017 அப்புறம் நான் தனியா இயக்க ஆரம்பிச்சதுக்கு பல முறை இங்க வந்திருக்கேன். இப்ப தேர்தலே வந்துட்டேன். உங்களுக்கே தெரியுமா நான் ஏன் வரலங்கிறது. நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமா ஊடகத்துல தானே இருக்கீங்க. அம்மாவுடைய கட்டளை ஏற்று நான் வரல. என்னோட அம்மா என்ன கட்சி விட்டு நிற்கிறது உண்மைதான். அதுக்கு அம்மா ராமர் வனவாசம் போறதுக்கு தசரத எந்த நிர்பந்தத்துல அவருக்கு அந்த கட்டளை இட்டாரோ அது மாதிரி அம்மா எனக்கு எதுக்காக கட்டளை இட்டாருன்னு எனக்கு தெரியும். அதை நம்ம வெளியில சொல்லிக்க வராது. நான் ஓப்பனா தானே சொல்றேன், 17 வருஷம் வரல ரைட்டா. அதுதான் கேள்விக்கு பதில் அன்னைக்கே சொல்றேன். நான் உங்கள்கிட்ட தான் சொல்றேன், நீங்க தான் உங்க தொலைக்காட்சியில காமிக்கல, நான் அதை கவனிச்ச போடுறீங்க. அதாவது அம்மாவுடைய கட்டளை ஏற்று தான் நான் இங்க வந்தேன். அம்மா என்ன வர வேணான்னு ஏன் வர வேணான்னு சொன்னாங்கன்னா அதை ஓப்பனா சொல்ல முடியாது. அதுக்கான காரணத்தை நான் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.